வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாஜக மேலிடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா தானே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது வந்து ஓபிஎஸ் வந்து எனக்கு செஞ்ச துரோகத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை அனுபவிக்கிறாரு அப்படின்னு வைகோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். வைகோ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருக்குமா? வைகோ கட்சி மட்டும் என்ன பயங்கர டெவலப் ஆகி அப்படியே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி பெற்றிருக்கா மதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புல இருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக மேட்டருக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணியை உடைக்க முடியல. ரெண்டாவது வந்து தாவேகாவோட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், விருப்பம் அவருக்கு இருந்தாலும், விஜய்க்கு சுத்தமாக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து சேதாரம் ஆகிப்போச்சு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இப்போ தேர்தலை சந்திக்கக்கூடிய, தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணி தேர்தலில் நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமையில் போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துருக்கிற ஒரு ஆயுதம் என்னென்னா, இந்த இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட வச்ச ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொடுக்குற திமுக அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் மேலையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் சமயத்தில். அப்படி எடுத்திங்கன்னா அவங்களால செயல்பட முடியாத சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து உள்ளே போந்து நம்மளாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அப்போயே சொன்னார். அமித்ஷாவும் அதுக்கு ஓகே சொன்னார். அதனால் பார்த்திங்கன்னா திமுக அமைச்சர்கள் இவங்க மேலேயும், மேல்மட்ட நிர்வாகிகள் திமுகவில் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயுமே ஏகப்பட்ட பேர் கொள்ளையடித்து பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. இது அத்தனையுமே வந்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துவாங்க. தேர்தல் சமயத்தில் பணத்தை தண்ணியாக வாரி இறப்பாங்க அப்படிங்கிறதுல அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைலை தூக்கிட்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்தார். கொடுத்தது இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் சிலரை வந்து திரட்டி அவங்களையுமே பொதுநல வழக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையுமே ஏற்பாடு பண்ணி வச்சார். ஆனால் அப்போ இருந்த பாஜக வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தான் அமித்ஷா வந்து ஒரு தெளிவாக இருந்தார். அப்போ வந்து அவர் கொடுத்த எல்லா விஷயங்களுமே வந்து கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் அதை தேர்தல் சமயத்தில் பண்ணுறோம், பீகார் தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம திமுக மேலே ஒரு வேகத்தோட ஒரு அட்டாக் பண்ணுவோம், நம்மள்கிட்ட இருக்குல்ல நிறைய விஷயங்கள், அதை வச்சு நம்ம ஒரு அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் டெண்டர்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் திமுக காரங்க தான் எடுத்திருக்காங்க. அதே போல் பணி நியமனம், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக அரசில் வந்து முறைகேடாக நடந்திருக்கு. எதுவுமே முறைப்படி நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆவணங்களோட கொடுத்துருக்காரு. அதில் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா அமைச்சர் நேரு மாட்டினது. நேரு வந்து கிட்டத்தட்ட முதலமைச்சர் தலைமையில் ஒரு 2800 பேருக்கு மேலே பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்ச ரூபா, அதிகபட்சம் 35 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் இன்ஜினியர் இப்படிங்கிற மாதிரி எல்லாமே போட்டிருக்கிறாங்க. இது முறைப்படி செய்யணும் அப்படின்னம்னா இது டிஎன்பிசி மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படணும். எதுக்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு பண்ணி பரீட்சை வச்சோம், தேர்வு எழுதுனாங்க, அந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணவங்கள நேர்முக தேர்வு கூப்பிட்டோம், இப்படியெல்லாம் ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை அமைச்சர் தரப்புலேருந்து சொன்னாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு? டிஎன்பிசி மூலமாக நடத்த வேண்டிய ஒரு தேர்வை எதுக்காக இப்படி நடத்துனீங்க? அதுவும் வந்து நீங்கள் காசு வாங்கலீங்கன்னு சொல்கிறத நம்ப முடியாது. அதுக்கான வாட்ஸ்அப் ஆதாரம்லாம் இருக்குது. நிறைய பேத்துக்கு பணி நியமனம் பண்ண விஷயமே அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நேரு தரப்புக்கு அமலாக்கத்துறை வந்து ஒரு ரெய்டு விடுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு எடுப்பாங்க. அதுதான் அமைச்சர் நேரு கூட பேசும்போது கூட மத்திய அரசு வந்து என் மேலே வந்து முதல் அட்டாக்கை என் மேலே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க வந்து நம்ம மேலெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க, அதுக்கு முதல்ல என்னையே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவரை தேர்ந்தெடுக்கலை. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்து செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஜெயிலுக்குள்ளே வச்சு படுத்தி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அதே போல் அமைச்சர் நேருக்கும் தேர்தல் நெருக்கத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சர் நேருனால செயல்பட முடியாது. ஆனால் திமுக மேலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே ஏற்பட்டு போயிடும். அமைச்சர் நேரு மேலே மட்டும் இல்லை, அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் வேலு இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே, சக்கரபாணி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு டெண்டர்கள் ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பிள்ளை யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டெண்டர்லாம் எடுத்து அவங்க தான் பண்ணுறாங்க.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில கொண்டு வருவாங்க, அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனா, இப்ப திமுக வந்து அரசு டெண்டர்கள் போல பார்த்தீங்கன்னா, அதிமுக காலகட்டத்தில யார் யாரெல்லாம் டெண்டர் எடுத்தாங்களோ, அவங்களுக்கே தான் குடுத்துருக்காங்க. கமிஷன மட்டும் அமைச்சர்கள் வாங்கிக்கிட்டு அவங்களே பண்ணட்டும்னு விட்டாங்க. இதுவே வந்து திமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடிய குடுத்துச்சு. இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கணும், அதிமுகல வந்து நம்ம நெறைய சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த விதைக்கிறாங்களே அப்படிங்கிற மாரி ஒரு கோவம் கூட இருந்தது. அது அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில கூட முதலமைச்சர் வந்து ஒரு கோபத்த வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொன்னாங்க. அந்த மாரி டெண்டர்கள் விஷயத்திலுமே அந்த மாரி நடந்துட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து அவரு என்ன நெனைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்னா, இவங்க எல்லாருமே வந்து காசு குடுத்து ஜெயிச்சுருவாங்க அப்டின்னாரு. காசு குடுத்து எடப்பாடி பழனிசாமி காசு குடுக்காம ஜெயிக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி காசு குடுப்பாரு. காசு குடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமினால ஜெயிக்க முடியாது அப்டிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறாரு. கட்சிக்குள்ளேயும் உட்கட்சி பிரச்சனை அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. வருமான வரித்துறை ரெய்டு விடுங்க. இப்ப அமைச்சர் நேரு இருக்கிறாரு, இல்ல அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு, அமைச்சர் வேலு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லர் இவங்கெல்லாம். ஜெயிக்க வைக்கிறதுக்கு அங்கங்க பணத்த பதுக்கிட்டாங்க. இப்பயே பதுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 70% தேர்தல சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. சந்திக்கிற இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குது. ஆனா தேர்தலை இப்பயே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. முதலமைச்சர் அங்கங்க சுற்றுப்பயணம் போறாரு. எல்லாமே பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னமும் இப்படியே காலதாமதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும்? திமுகவோட இமேஜ டேமேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. வருமான வரித்துறை ரெய்டு நடத்துங்க. அவங்கள பினாமி அமைச்சரோட பினாமி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பணத்த பதுக்கி வச்சிருக்காங்கல்ல, அவங்க வீட்லலாம் ரெய்டு நடத்தி, அந்த பணத்த எல்லாமே நீங்க எடுத்துருங்க. அமலாக்கத்துறை சோதனை நடத்த வைங்க. சம்மந்தப்பட்டவங்கள தூக்கி சிறையில போடுங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா பயங்கரமான கத்தி கத்தியிருக்கிறாரு. நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாம, நீங்க நம்ம அதிமுக, பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வச்சுக்காதீங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படிங்கிற மாரி அவர் வந்து பயங்கரமா பேசியிருக்காரு. திமுகவ வீழ்த்தணும்னா, இத தான் ஆயுதத்த கையில எடுக்கணும். மத்தபடி திமுக வீழ்த்துறதுக்கான முயற்சி எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதிரடி நடவடிக்கை திமுக அமைச்சர்கள் மேல நீங்க நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்துக்கு ஒரு அழுத்தத்த குடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ பாஜக மேலிடம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலும் அதேதான். திமுக அரச நீங்க கடுமையான விமர்சனம் பண்ணுங்க. திமுக அரசு மேல நீங்க குற்றச்சாட்டுகள வச்சுக்கிட்டே இருங்க. மக்கள் மத்தியில ஒரு அதிருப்திய ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. திமுக இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நேத்தெல்லாம் பேசும்போது, பொதுக்கூட்டங்கள்ல சேலத்தில அவர் பேசும்போது, அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ரூ. 10 பாட்டிலுக்கு மேல ரூ. 10 வைக்கிறாங்க. அந்த ஒரு ரூ. 10 ஒரு பாட்டிலுக்கு மேல வைக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 15,00,00,000 லாபம் டாஸ்மார்க் மூலமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. திமுக வந்து இப்படி கொள்ளையடிக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே சொன்னாரு. ஆனா இத திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சா? இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 மேல வைக்கிறதுன்னா, இல்ல 2017லயே இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலே பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. இதுல வந்து திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம், இல்ல திமுக அரசு மேல நடவடிக்கை எடுக்கிறோம். பாட்டிலுக்கு ரூ. 10 மேல அப்படின்னு வைக்கிறாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னோம்னா, கண்டிப்பா வந்து இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியுமே சிக்குவார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயுமே ஒரு நாளைக்கு ரூ. 15,00,00,000 மேல வருமானத்த பார்த்தவங்க தான். அவங்களும் அதில சம்பாரிச்சவங்க தான். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் போயிருக்கு பங்கு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். தெரிஞ்சாலுமே அவர் வந்து விமர்சனம் வைக்கணும். பாட்டிலுக்கு ரூ. 10 மக்கள் மறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, இவர் விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல வந்து தான் ஆட்சியில நடந்த விஷயங்கள கூட நடக்காத மாரியும், இது வந்து திமுக ஆட்சியில மட்டும் தான் நடக்குது அப்படிங்கிற மாரியும் இவர் சொல்றாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரு. இந்த சைடு பாஜக தரப்புல வந்து நயினா நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. போயிருக்காரா? அப்படிங்கிற ஒரு டவுட் நெறைய பேத்துக்கு இருக்கு. ஏன்னா, அவர் சுற்றுப்பயணத்த பத்தி எந்த விதமான ஒரு அறிக்கையுமே இல்ல. எந்த மீடியாக்களுமே காட்டல. இதே அண்ணாமலை போயிருந்தாருன்னு வச்சுக்கங்க, பயங்கரமான ஒரு இது எடுத்திருக்கும். எல்லாருமே மீடியாக்களும் அவர் பின்னாடியே சுத்தி அவர்ட்டயே வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நெறைய விஷயங்கள வந்து அங்கங்க போற மக்கள சந்திச்சு, உடனே கருத்துக்கள வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தமிழக அரசியல்ல இன்னைக்கு நடக்கிற கரண்ட் அரசியல்ல எல்லாத்தையுமே வந்து பிச்சு பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அண்ணாமலை. நயினா நாகேந்திரன் போறாரு, சுற்றுப்பயணம் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மக்களுக்கும் பெருசா தெரியல, கட்சிக்காரங்களுக்கும் பெருசாவே தெரியல. ஆனா இதுக்கு இடையில வந்து எங்க தரப்புல வந்து நாங்க சுற்றுப்பயணம் போறோம், பிரச்சாரம் பண்றோம். நீங்க வந்து ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணுங்க. திமுக அரசு மேல குற்றச்சாட்டு சொல்லுங்கன்னு அமித்ஷா, நட்டா இவங்க 2 பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்த அவங்களுமே நெருக்கடிய குடுத்துருக்குறாங்க. இத வந்து எல்லாமே சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, பீகார் தேர்தல் முடியட்டும்.
பாஜக தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம். அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்த ஆவணங்களை அப்படியே பத்திரமா தான் வச்சுருக்கிறோம். திமுக அமைச்சர்கள் மேலே நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகளை வச்சு நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அமலாக்கத்துறை ரைடு, அவங்க ரைடு, அப்படி மற்றபடி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிப்படியாக செய்வோம். தேர்தல் நெருக்கத்தில் அவங்கள திமுகவை வந்து கொஞ்சம் அப்படியே சல்லியாக பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கூல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் உடைக்கணும், திமுக வந்து டேமேஜ் பண்ணணும், ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல்வாதியான கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே அவர் பாஜக மேலிடத்தை நெருங்கியிருக்கிறாரு. இதை பயன்படுத்தி பாஜக 70 தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பாஜக சிக்கியிருக்கா, இல்லை பாஜகட்ட எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் போக போக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வைகோ ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஓபிஎஸ்னால தான் வந்து 2011 வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது வந்து தள்ளி போச்சு. அதனோட பலனை வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அனுபவிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. சரி, இப்போ வைகோ என்ன பெருசாக கட்சி வழி நடத்தி கட்சி பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஆளுமை தன்மையோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கிறாரு. அதுக்காக ஜால்ரா தட்டுறாரு, அவ்வளோதான். திமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்தார். திமுக தலைமை சரியில்லை, திமுக வந்து விமர்சனம் கடுமையாக வச்சார். ஆனால் திமுகவோடய கூட்டணி கொண்டு போய் வச்சார். அதுக்கப்புறமா அந்த கட்சி வந்து செல்லா காசு ஆகி போச்சு. எப்படி ஒரு திமுகவிலேருந்து வெளியே வந்து திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி வச்சது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் அவர் வந்து பன்னீர்செல்வம் ஒரு தவறான தகவலை வந்து எனக்கு சொன்னார். அதனால தான் வந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியல, தேர்தலே நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அப்போ வந்து ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வந்து தான் பேச்சுவார்த்தை வைகோட்டை நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிகவும் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. வைகோக்கு வந்து மதிமுகவுக்கு வந்து ஒரு 7 தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்புறமா மறுநாள் வந்து இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா தலைமை வந்து 7 தொகுதி தர முடியாது, மதிமுகவுக்கு 6 தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஜெயலலிதா காலகட்டத்தில் ஜெயலலிதா தான் முடிவு எடுக்க முடியும். அவங்க சொல்கிறது தான் வந்து சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது வைகோவுக்கு நல்லாவே தெரியும். ஓபிஎஸோ செங்கோட்டையனும் இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் தவறான தகவலை கொடுத்தனால தான் அவங்க வந்து என்னையை வந்து நிராகரித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து 2011 இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கலாம். அப்போ சொல்லவே இல்லையே. அப்போ வந்து என்ன சொன்னார், நீங்கள் என்ன செய்ய முடியும், தலைமை என்ன சொல்லுதோ அதை தானே நீங்கள் செய்ய முடியும், அது உங்களுடைய வருத்தமே கிடையாது, நீங்கள் வந்து அதில் வருத்தப்பட வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை சந்தித்து வைகோ வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேச முயற்சியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அதே சமயத்தில் வந்து மல்லை சத்யா வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது கூட இவர் வந்து யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அப்போ அதிமுக தரப்புலேருந்து பேசுகிறதுக்கு முயற்சிகள்லாம் நிறைய பண்ணாங்க, ஆனால் இது பண்ணலை. ஆனால் தாயகத்தில் வந்து மதிமுகவோட மாவட்ட செயலர் கூட்டத்தை இது பண்ணார். அதில் வந்து சில தீர்மானங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் சொன்னது எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா வந்து 12 தொகுதிகளை மதிமுக தர தயாராக இருந்தாங்க, ஆனால் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் அதை கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அவங்க வந்து 6 தொகுதிக்கு மேலே தரமாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து 12 தொகுதிகள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் இவர் கேட்டது 15 தொகுதிகள் அப்படிங்கிறாங்க. வைகோ சொல்கிறார், 15 தொகுதிகள் நான் கேட்டேன், 12 தொகுதிகள் தர தயாராக இருந்தாங்க, ஓபிஎஸும் செங்கோட்டையனும் அதை கெடுத்துட்டாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாட்ட தவறான தகவல்களை சொல்லி எங்கள் கூட்டணிக்குள்ளேருந்து விலக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு இப்போ சமீபத்தில் மல்லை சத்யா வந்து மதிமுகலேருந்து வெளியேறினவர், அவர் சாட்சி. அவர் வந்து நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லும்போது ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வைகோ வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு, அவருக்காக நாங்கள் விடிய காத்திருந்து அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்.
ஆனால் அவர் வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்ல முடியும், சொல்லிட்டேன். ஆனால் திரும்பவும் நான் இது சம்மந்தமாக வைகோட அதிருப்தியை வந்து நான் சொல்கிறேன். ஆனால் வைகோ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தேடி வந்துட்டு இருக்க முடியாது. மல்லை சத்யா, நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல முடிவை நான் ஜெயலலிதாட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இது பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து மல்லை சத்யாட்ட பேசின அந்த விஷயம் வந்து வைகோவுக்கு பிடிக்கல. கட்சியோட பொதுச்செயலாளர் நான், என்கிட்ட தான் நீங்கள் பேசணும். இது சம்மந்தமாக கூட்டணி தொடர்பாக பேசணும், தொகுதி சம்மந்தமாக நீங்கள் தான் பேசணும், சீட்டு சம்மந்தமாக இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். அது என்ன மல்லை சத்யாவை நீங்கள் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன்லேயே வைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லை சத்யாவோட வந்து ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு ஓபிஎஸ்க்கு நேராக பண்ண ஒரு வைகோ அப்படின்னு மல்லை சத்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஜெயலலிதா கோவப்பட்டதுக்கு என்னென்னா, கண்டிப்பாக ஒரு 10 தொகுதியாவது கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிட்டு நின்றுக்கலாம். ஆனால் கோவப்பட்டதுக்கு என்னென்னா, மாவட்ட செயலர் கூட்டம் அதில் நிறைவேற்றின தீர்மானம், தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை எழுதி வேளச்சேரி மணிமாறன் அப்படிங்கிறவர் மூலமாக ஜெயலலிதாவுக்கு அனுப்பி வைக்கிறார். அதில் வந்து என்ன இந்த தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றிருக்கோம், தீர்மானம் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 2 பேரும் என் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டு, குறிப்பாக இன்னொருத்தர் பேரையும் டாக்டர் வெங்கடேஷ் பேரையுமே மென்ஷன் பண்ணியிருந்தார். அது வந்து ஜெயலலிதாவுக்கு டென்ஷன் ஆகிற டைம் வந்து டாக்டர் வெங்கடேஷ் மேலாம் கோபமாக இருந்த டைம். அவர் பேரையுமே மென்ஷன் பண்ணி கூட்டணி தொடர்பாக டாக்டர் வெங்கடேஷும் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார். இது வந்து ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து சரி கொஞ்சம் 2 நாள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா சரியாகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன செஞ்சுட்டாரு, நாஞ்சில் சம்பத்தை வச்சுட்டு சூரியன் உதிக்கும் இலை கருகும் அப்படின்னு பேச வச்சார். இலை கருகும் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பெரிய கோவம் வரும். அந்த கோவம் வந்து தான் வைகோ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இவர் வைகோவே வந்து அவர் வாயில் கெடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். இதில் ஓபிஎஸ் செங்கோட்டையனும் இது இல்லை. இவருக்கு தேவை எத்தனை தொகுதி அப்படிங்கிறத ஜெயலலிதாட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது, இல்லை நான் ஜெயலலிதாட்ட பேசிக்கிறேன், அதில் 6 தொகுதி தான் 7 தொகுதி தான் அப்படிங்கிறத வேணாம், எனக்கு 12 தொகுதி வேணும், இல்லை 15 தொகுதி வேணும், அது வந்து நான் ஜெயலலிதாட்ட நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். போய் எப்படி ஓபிஎஸ் வந்து வைகோ ஆஃபீஸில் வந்து காத்துக்கிட்டு இருந்தாலும், அதே போல் இவர் ஜெயலலிதா போயஸ் கார்டரில் போய் காத்து இருந்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்கலாம். ஏன் அப்போ வந்து வைகோனால் முடியாதா? முடியும்ல. முடிகிற விஷயத்த ஏன் இவர் வந்து குறை சொல்லி இப்போ வந்து ஒரு குறை சொல்கிறார். 2011 நடந்தது இப்போ வந்து ஏன் குறை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து ஓபிஎஸ் அனுபவிக்கலை, வைகோ தான் அனுபவிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.